الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள், மறுமை நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது ஏவல் விலக்கலுக்கு கட்டுப்பட்டு அவனது கோபமும் தண்டனையும் எமக்கு வராமல் இருக்கும் விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை அந்த தக்வாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது உயிரிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த மாதத்தில், குறிப்பாக இன்றைய தினத்தில் அவர்களை பிறந்ததை கொண்டாடுவது என்று சொல்லிக்கொண்டு நபி அவர்கள் செய்யாத, எம்மை விட அவர்கள் மீது உயிராக நேசித்தவர்களை நேசித்த சஹாபாக்களோ ஆரம்ப காலத்து நல்லடியார்களோ செய்யாத கொண்டாட்டத்தை துவங்கிக் கொண்டு இதை வைத்து எத்தனையோ பல காரியங்களை எமது சமூகம் நபியின் மீது அன்பு வைத்ததனால் செய்கின்றோம் என்று செய்து கொண்டிருக்கும் நிலைமையை நாங்கள் இன்று குறிப்பாக பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபியின் மீது அன்பு என்பது அது ஒரு தனியானது. அன்பு வைப்பது என்பதற்கு பொதுவாக நன்மை இருக்கின்றது, அது கடமையானதும் கூட. அன்பு என்று சொல்பவர்களெல்லாம், அன்பு உள்ளவர்களெல்லாம் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதங்கள் ஒரே அடியாக சரியாகி விடுவது கிடையாது. உண்மையிலே மக்கள் பலரும் நபியை கொண்டாடுகிறோம் என்று இல்லாத கொண்டாட்டத்தையும், அன்பு வைத்ததனால் தான் இப்படி செய்கிறோம் என்று பலதையும் செய்வதையும் பார்க்கும் பொழுது, நபி விடயத்தில் எப்படி அன்பு வைக்க வேண்டும், நபி விடயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பற்றிய தெளிவு பலருக்கு இல்லாமல் இருப்பதாகவே தெரிகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாமும் ரபீஉல் அவ்வல் என்பதனாலேயோ அல்லது நபி பிறந்த தினம் என்பதனாலேயோ நபியை பற்றி பேச வரவில்லை. மாறாக பிழையான தவறான முறைகளில் நபியின் மீதான அன்பு வெளிப்படுத்தப்படும் இந்த கட்டத்தில் அந்த பிழைகளை தெரிந்து கொள்வதற்காக சரியான முறை என்ன, நபி விடயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரணங்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவு வர வேண்டும் என்பதற்காக அந்த சரியான வழிகளையும் நாம் செய்ய வேண்டியவைகளையும் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்று முயற்சிக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்றைக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயம் மட்டுமல்ல, எந்த ஒரு மார்க்க விடயமாக இருந்தாலும் கூட அதிலே நபி காட்டித்தந்த, அனுமதித்த, நபி சொல்லி சென்ற அந்த நபி வழி என்றைக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும். அது காலத்தாலோ அல்லது தேசங்களுக்கு தேசமாகவோ அல்லது மனிதர்களுடைய சிந்தனை கேட்பவோ அது ஒரு நாளும் மாறாது. சுன்னா நபி வழி என்றைக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். மாற்றமாக மனிதர்கள் மார்க்கத்தில் உருவாக்கி கொண்ட பித்அத்துகள் இருக்கின்றதே, அவர்களாகவே நூதனமாக ஆரம்பித்து கொண்ட அந்த பித்அத்துகள், அவைகள் மனிதர்கள் கண்டுபிடித்தது, அவர்கள் துவங்கியது. எனவே அது காலத்துக்கு காலம் மாறும்.
ஊருக்கு ஊர் மாறக்கூடியதாகத்தான் இருக்கும். பித்அத் என்பது இஸ்லாம் காட்டி தந்தது அல்ல என்பதற்கு ஒரு விதத்தில் அதுவும் ஒரு ஆதாரம் என்று சொல்லலாம். ஒரே விடயத்தை வைத்து துவங்கப்பட்ட பித்அத் எமது இந்த நாட்டில் கூட ஒரு ஊரில் ஒரு வடிவத்திலும் வேறொரு ஊரில் இன்னொரு வடிவத்திலும் அமுல்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சுன்னா அப்படி இருக்காது. அது என்றைக்குமே ஒன்றாகத்தான் இருக்கும். அது நபி அவர்கள் காட்டி தந்தது மாத்திரமாகத்தான் இருக்கும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபியின் பெயரை வைத்து அவர்கள் மீது அன்பு என்று பிறந்த நாளை கொண்டாடுவது என்று சொல்லிக்கொண்டு கொண்டாடுகிறார்களே, அதை கூட பார்க்கலாமே. பல வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட புதிய புதிய வழிகளையெல்லாம் கையாளுகிறார்கள். சில பகுதிகளிலே எந்த அளவுக்கு என்றால், நபியின் பிறந்த நாளாம் என்று சொல்லி கேக்குகளை தயாரித்து ஹெப்பி பர்த்டே டு யூ என்று நபி அவர்களுக்கு அந்த பிறந்த நாள் வாழ்த்து படித்து பிறந்த நாளை கொண்டாடும் அளவுக்கு மாற்றங்கள் வருகின்றன. ஏனென்றால் பித்அத்துகளுக்கு முடிவு கிடையாது. அதை பட்டியலிட்டு முடிக்க முடியாது. எனவே மக்கள் நடந்து கொள்வதில் பிழை எது சரி எது என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு விதத்தில் சரியான வழியை நாங்கள் படிப்போம் என்றிருந்தால், இதைத்தான் நபி செய்ய சொல்லி இருக்கிறார்கள், இப்படித்தான் நடக்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் மக்கள் நடக்கும் விதங்களை நாங்கள் பார்த்து முடிவெடுத்து கொள்ளலாம். நம்மளது சரியா பொழையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மிக குறுகிய இந்த நேரத்திலே அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்தில் நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன, எமது கடமைப்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். குர்ஆனில் சொல்லப்பட்ட நபி அவர்கள் சொல்லி சென்ற அந்த நபி அவர்கள் மீது எம்மை விட அன்பாக இருந்த அந்த சஹாபாக்கள், நற்காலத்தில் வாழ்ந்த அந்த நல்ல மனிதர்கள் நபியுடைய விடயத்தில் நடந்து கொண்ட விதங்கள் என்ற அடிப்படையில் நாம் அதை பார்த்தால் பல விடயங்கள் எமக்கு நபி விடயத்தில் நாம் செய்ய வேண்டியவைகளாக இருக்கின்றன. ஒன்று, முதலாவது நபி அவர்களை நம்புவது. அடுத்ததாக அந்த நபி அவர்கள் மீது அன்பு வைப்பது. அடுத்தது அந்த நபி அவர்களை மகத்துவப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது. இன்னும் ஒன்று, அந்த நபி அவர்கள் சொன்னபடி நடப்பது. நபி எதை ஏவினாரோ அதை செய்வது, நபி எதை தடுத்தார்களோ அதை விட்டுவிடுவது. அடுத்தது எமது காரியங்களிலே நபி வழியை பின்பற்றுவது. நபி எப்படி நடந்தார்கள் என்பதை பார்த்து, நபி எப்படி செய்தார்கள் என்பதை பார்த்து எமது நடத்தைகளை செயல்களை அமைத்து கொள்வது. இன்னும் இருக்கின்றது என்ன தெரியுமா? நபியுடைய குடும்பம் இருக்கின்றார்களே, அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபிகளாரின் குடும்பம், அந்த பரம்பரையில் வந்த நபியின் குடும்பத்தார் மீது அன்பு வைப்பது. அடுத்ததாக நபியுடைய அருமை தோழர்களை விரும்புவது, அந்த தோழர்களை மதிப்பதும் நபி விடயத்தில் நாங்கள் நபியை மதிப்பதின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. இன்னும் கடைசியாக நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதும், அந்த நபி அவர்களுக்கு வசீலா என்ற அந்த மிக உயர்ந்த அந்தஸ்தை நாளைக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் துவா கேட்பது. இப்படி பல கடமைப்பாடுகள் இருக்கின்றன, நாம் செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் மீது அன்பு வைப்பது என்பது, நபி அவர்களை விரும்புவது இருக்கின்றதே, அது ஒரு கடமையான ஒன்று. நபி அவர்களை எந்த அளவு விரும்புவது என்றால், நபியே சொன்னார்கள் என்னை இந்த அளவு விரும்ப வேண்டும் என்று. நாம் சாதாரணமான எமது வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக அதிகமாக நேசிப்பதாக பட்டியலிடுவோமோ அந்த எல்லாவற்றையும் விட இந்த நபி எம்மால் நேசிக்கப்பட வேண்டும். ஒருவனுடைய சொத்து சுகங்கள், பிள்ளை குட்டிகள், மனைவி, அது மட்டுமல்ல அவனது உயிர், அதை விடவும் ஒரு மூமின் நபியின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்று நபி அவர்களே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, அருமை நபி அவர்கள் உண்மையிலேயே நேசிக்கப்பட வேண்டியவர்கள் தான், எம்மால் அன்பு வைக்கப்பட வேண்டியவர்கள் தான், நாம் விரும்ப வேண்டிய ஒருவர் தான். காரணம் என்னவென்றால், பொதுவாகவே ஒருவர் மீது நாங்கள் அன்பு வைப்பதற்கு இரண்டு காரணங்களை பார்க்கலாம். ஒன்று, அவர் நல்லவர். அவர் நல்லவர், அவரால் எனக்கு ஏதும் பெரிதாக நடக்கவில்லை, அவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, ஆனாலும் அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதனால் அவரை நாங்கள் விரும்புவது. அல்லது இன்னும் சிலரை நாங்கள் விரும்புகிறோம், அவர் எனக்கு உதவி செய்திருக்கின்றார்,
எனக்கு ஆபத்தான நேரங்களிலே எனக்கு கை கொடுத்திருக்கின்றார். அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை ஒருபுறம் வைத்துவிட்டு எனக்கு பல நலவுகளை செய்து என் விடயத்தில் அக்கறை செலுத்தி இருக்கிறார் என்பதனால் நாங்கள் அவரின் மீது அன்பு வைப்போம். நபிகளாரை பொறுத்தவரையில் இந்த இரண்டுமே அவர்களிடத்தில் இருக்கின்றது. எல்லாவற்றிலுமே பரிபூரணமான ஒரு மனிதர், அல்லாஹுவுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பு. அது மட்டும் அல்ல, தனது வாழ்க்கையை இந்த மனித குலத்தின் நன்மைக்கும் அவர்களது நேர்வழிக்கு என்றே தனது வாழ்க்கையை கடத்தியவர்கள். அடிக்கொரு முறை தனது சிந்தனையிலே இந்த மனித சமூகத்தை, மக்களை, இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டுமே என்ற கவலையுடனே வாழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றிருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குடும்பம், தனது பிள்ளைக்குட்டி, மனைவிமார்கள் என்பதற்கு அப்பால் இந்த சமூகம் என்றும் மக்கள் என்றும் அவர்கள் நிறைய சிந்தித்தார்கள். தனது உம்மத்து என்று சிந்தித்தார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் விசேஷமான ஒரு துவாவை கொடுத்திருக்கின்றான். அதை கேட்டால் அது கட்டாயம் அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு துவா. அந்த ஒரு சிறப்பை ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா கொடுத்திருக்கின்றான். அந்தந்த நபி இந்த உலகத்திலேயே அதை கேட்டு முடித்து விட்டார்கள். நான் அதை எனது உம்மத்துக்கு மறுமையிலே செய்வதற்காக அந்த துவாவை நான் அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த விசேஷமான அந்த ஒரு பாக்கியத்தை கூட நிறைய சமூகத்துக்கு செய்துவிட்டேன், நிறைய பொது விடயங்களில் ஈடுபட்டு விட்டேன். இந்த ஒன்றையாவது எனது மனைவிக்காக, மக்களுக்காக என்று ஒதுக்கக்கூடிய நிலையை நபி அவர்கள் யோசிக்கவில்லை. அதை கூட நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு என்றுதான் ஒதுக்கி வைத்திருப்பதாக சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த நபியின் மீது இருக்கக்கூடிய அன்பு அர்த்தமுள்ள அன்பாக, உணர்வு பூர்வமான ஒரு அன்பாக இருக்க வேண்டும். ஒரு சாரார் இருக்கின்றார்கள், அன்பு என்று சொல்லிக்கொண்டு எல்லை மீறி போவது. அவர்கள் நபியின் மீது அன்பு என்பது உண்மைதான், பொதுவாக அது சரியானதுதான். ஆனால் அன்பு என்று சொல்லிக்கொண்டு செய்யும் காரியங்களை பார்த்தால் அது நபி விரும்பாதவைகளாக இருக்கின்றன. நாம் யாரை விரும்புகிறோமோ, யாரை மதிக்கின்றோமோ, அவரை நாங்கள் சரியாக மதிக்கின்றோம், விரும்புகின்றோம் என்றிருந்தால் அவர் விரும்பாதவற்றை நாங்கள் கட்டாயமாக செய்ய மாட்டோம். அவர் விரும்புபவற்றை தேடி தேடி செய்வோம். ஆனால் நபியுடைய விடயத்திலே பல பேருடைய நிலைமை கவலையானது என்ன தெரியுமா? பல பேர் அறியாத்தனத்தில், பல பேர் சரியான வழியை புரியாத அந்தத்தனத்திலே, இன்னும் சில பேர் பிடிவாதத்தனமான ஒரு போக்கில் இப்படி பல பேர் நடப்பதை பார்த்தால் அன்பு என்று இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துவதில் நிறைய பிழை செய்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அப்படி எல்லை மீறி போகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாராரும் ஒரு விதத்தில் இருக்கின்றார்கள் தான். நபியுடைய விடயத்திலே உணர்வு பூர்வமான அன்பு அவர்களிடத்தில் கிடையாது. நபி எமக்கு இதை சொல்லித் தந்தார், அதை சொல்லித் தந்தார், இதுதான் அவர் காட்டிய வழி, இப்படி செய்ய சொன்னார், அப்படி செய்ய சொன்னார் என்று எதை சொன்னார்கள், எதை ஏவினார்கள், எதை வழிகாட்டினார்கள் என்பதையெல்லாம் தேடி செய்துவிட்டு இருப்பதை தவிர மற்றபடி நபியை பற்றி நினைக்கும் பொழுது உளப்பூர்வமாக அந்த ஈரத்தனமான உணர்வுடன் கலந்த அந்த அன்புள்ளவர்களாக இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதாவது ஒரு நேரத்திலே நபியை பற்றி பேச வேண்டி வந்தால், நபி சொன்னதாக ஒரு ஹதீஸை சொல்லுவதற்கு கால ரசூலுல்லாஹ் என்று துவங்கும் பொழுதே அவருடைய முகம் அப்படியே மாறிவிடும். அவரது முகத்திலே கவலை தெரியும். அவரது உள்ளத்தில் ஏதோ ஒரு கவலை வந்து ஏதோ ஒன்று ஆட்கொண்டிருப்பதை போன்று அவரது முகத்திலும் உடலிலும் மாற்றங்கள் தெரிபடும் என்று அவரை கண்டவர்கள், அவருடன் இருந்தவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். சில பேர் சலபுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆரம்ப காலத்து நல்லடியார்களில் சில பேர் இருந்தார்கள். என்ன தெரியுமா? நபியின் பெயரை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அழத் துவங்கி விடுவார்கள். அதிலே அருகே அமர்ந்திருந்தவர்கள் அவர்களது அழுகையை பார்க்க முடியாமல் எழுந்து போய் விடுவார்கள். அந்த அளவுக்கு நபியின் அன்பு உணர்வு பூர்வமாக இருந்தது. அது எம்மில் சிலரிடத்திலே இல்லை. நபியின் சொன்னதை கேட்போம், நபி சொன்னதை எடுப்போம், அதன்படி நடப்போம் என்று சொல்பவர்கள் கூட சில பேர் நபியை பற்றி நினைக்கும் பொழுது அந்த உணர்வுடன் கலந்த அந்த அன்பு வருவது கிடையாது. மௌத்தா
போன உம்மாவுடைய நினைவு வருகின்றது. உம்மா ருசியாக சமைத்து தருவார்கள், உம்மா இப்படி செய்வார்கள் என்று மௌத்தாகிய உம்மாவை பற்றிய பேச்சு வரும் பொழுதே ஏதோ தொண்டைக்குள் அடைத்துக் கொள்வதை போன்று, ஏதோ உடம்பிலெல்லாம் வித்தியாசமான ஒரு உணர்வு வரும் பொழுது அந்த உம்மாவின் எண்ணம் மனதில் அப்படியே நிரம்பி உணர்வுகளுடன் கலக்கின்றதே, அதே போன்ற அந்த உணர்வு நபியை சொல்லப்படும் பொழுது மனதிலே வர வேண்டும், உள்ளத்திலே வர வேண்டும். அந்த அன்பு இருக்க வேண்டும். சகோதரர்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே எமக்குறிக்கும் கடமைப்பாடுகள் என்று அந்த விடயத்தில் இன்னும் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது என்பது, நபி சொன்னதை செய்வது என்பது. சஹாபாக்கள் எவ்வளவு அழகான முன்மாதிரிகளாக இதில் இருந்திருக்கின்றார்கள். நபி ஒன்றை சொல்லிவிட்டால் அதே தனது மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் நபியுடைய சொல்லுக்கு உடனே கட்டுப்பட்டார்கள். அவர்கள் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் ஆரம்பத்திலே கழுதை இறைச்சி சாப்பிடுவது ஹலாலாகத்தான் இருந்தது, பிறகு அது தடுக்கப்பட்டது பல கட்டங்கள். அதிலே ஒரு முறை ஒரு சஹாபி சொல்லுகிறார்கள், ஒரு நேரத்திலே கழுதை இறைச்சி எமது சட்டிகளிலே அது சமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆசை ஆசையாக பசியுடன் கழுதை இறைச்சியை சமைத்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டியில் அந்த இறைச்சி கொதித்து கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய தடை வருகின்றது. கழுதை இறைச்சி சாப்பிடுவது தடுக்கப்பட்டதான சட்டம் வருகின்றது. நபி ஒருவரை அனுப்புகிறார்கள் அறிவிக்கும்படி. அவர் அப்படியே அறிவித்துக் கொண்டு போகும் பொழுது அந்த சஹாபாக்கள் அந்த சட்டியுடன் அப்படியே அந்த இறைச்சியை கொட்டிவிட்டார்கள். அதிலே ஒரு சலுகையோ அல்லது ஒரு அவகாசமோ, தடை வருவதற்கு முன்னால் நாங்கள் சமைக்க துவங்கியதுதானே, இதை மாத்திரம் சாப்பிட்டுக் கொள்ளவா என்று கூட கேட்கவில்லை. அந்த அளவுக்கு தாமதிக்காமல் நபிக்கு கட்டுப்பட்டார்கள். நபியுடைய கட்டளை விடயத்திலே கண்ட குறுக்கு கேள்விகளை கேட்காமல் இருந்தார்கள். நாம் பார்க்கலாம் ஆச்சரியங்களை. ஒரு நபி தோழருடைய கையிலே தங்க மோதிரம் இருக்கின்றது. நபி அவர்கள் அதை கண்டு அந்த தங்க மோதிரத்தை கலட்டி வீசினார்கள். நரக நெருப்பின் ஒரு துண்டை எடுத்து விரலிலே அணிந்து கொள்கிறீர்களால் என்று கண்டித்து அந்த தங்க மோதிரத்தை எடுத்து நபியின் கையினாலேயே வீசிவிட்டார்கள். நபி போய்விட்டார்கள். அந்த தங்க மோதிரம் நிலத்திலே இருக்கின்றது. அருகே இருந்தவர்கள் இவரிடம் சொல்லுகிறார்கள், அணியக்கூடாது என்ற நபி தடுத்து விட்டார்கள். அந்த மோதிரத்தை எடுத்து வேற ஏதாவது பயன்படுத்தலாமே என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நபியின் கையால் கலட்டி வீசியதை நான் திரும்பி தொடுவதற்கு நான் தயாரில்லை என்று சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, இந்த நபி விடயத்திலே கட்டுப்படுவது என்பது எமது வாழ்க்கையில் எத்தனை சுன்னாக்களை கேட்கின்றோம், எத்தனை ஏவல்களை கேட்கின்றோம், எத்தனை தடைகள் நபி கூடாது என்று தெளிவாக சொன்னவற்றை பற்றி புரிந்திருக்கின்றோம். நபியின் விடயத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் அந்த நபிக்கு அதிலே கட்டுப்படுவது என்பது. அடுத்ததாக நபி வழியை தெரிந்தெடுப்பது ஒன்று இருக்கின்றது. ஒரு மூமின் எந்த ஒன்றிலும் பொதுவாக குறிப்பாக மார்க்க விடயத்தில் நபி எப்படி நடந்தார்கள் என்பதை பார்த்து அதன்படி நடக்கத்தான் முனைவான். நபி வழியை பின்பற்றுவது என்பது முக்கியமானது. எந்த அளவுக்கு முக்கியமானது தெரியுமா? நன்றாகவே யோசித்து பார்த்தால் இந்த நபியை நாங்கள் இவ்வளவு விரும்புவதற்கான காரணங்களில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? எங்களுக்காக கஷ்டப்பட்டார்கள், எங்களுக்கு சத்தியத்தையும் நேர்வழியையும் சொல்லித் தந்தார்கள். அந்த சொல்லித் தந்ததின் சுருக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். நாம் எம்மை படைத்த எமக்கு எல்லாவற்றையும் தந்த அந்த அல்லாஹுவை பற்றிய சரியான அறிமுகத்தை, சரியான அறிவை, அவனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவன் விடயத்தில் எமது கடமைகள் என்ன, தவறுகள் நடக்கக்கூடாதவைகள் என்ன என்ன பிழைகள் என்றெல்லாம் தெளிவாக சொல்லித் தந்தார்கள். அல்லாஹுவை பற்றிய அறிவையும் அவனது விருப்பத்துக்கான வழிகளையும் எங்களுக்கு நபி சொல்லித் தந்தார்கள் என்பது முக்கியமான ஒரு காரணம் அந்த நபியை நாங்கள் விரும்புவதற்கு. அன்பு என்று வரும் பொழுது நாம் அன்பு வைக்கப்படுவதிலே மிக முதலிடத்தில் இருப்பது அந்த வல்லவன் அல்லாஹ். அவனை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள், அவனது அன்புக்குரியவர்கள் என்ற பின்னணியில் முக்கியமாக இந்த நபியை நாங்கள் விரும்புகிறோம். அந்த அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் விரும்புபவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலும் அதைத்தான் சொல்லுகிறான். அவர்கள் அல்லாஹுவை விரும்புபவர்களாக யாராவது இருந்தால் அவர்கள் நபியை பின்பற்ற வேண்டும் என்று. எனவே நபியுடைய செயல்முறைகள் எப்படி, நபி வழி என்ன என்பதை பார்த்து அதன்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி விடயத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய, நபிக்கு நாம்
செய்ய வேண்டிய கண்ணியங்களில் மகத்துவங்களில் ஒன்றுதான் நபியுடைய குடும்பத்தாரை மதிப்பது என்பது. உண்மைத்தான் சகோதரர்களே, சஹீஹான ஹதீஸுகள் பல இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் இருக்கின்றார்களே, அஹ்லுல் பைத் என்று சொல்லுவோமே, பனு ஹாஷிம் பனு முத்தலிப் என்ற அந்த பரம்பரையிலே வந்தவர்கள், குறிப்பாக அவர்களை மதிப்பது என்பது பொதுவாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் அதற்கு எமக்கு வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் நபியின் குடும்பம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம். அது அந்த குடும்பத்தை மதிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் தான் நபி அவர்கள் வந்தார்கள் என்பதனால் அவர்களை மதிப்பதும் கௌரவப்படுத்துவதும் நபியை மதிப்பதில் உள்ளது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதில் சில உண்மைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நபியின் குடும்பமாக உண்மையிலே ஒருவர் இருப்பார் என்றிருந்தால் அவர் ஒரு பாக்கியசாலி தான். அவருக்கு அது ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் இல்லாதவர்கள், தனக்கே தெரியும் நான் அந்த குடும்பத்தை சாராதவன் என்று, அப்படி தெரிந்திருக்கும் பொழுது மக்களின் மதிப்புக்காகவும் பெயருக்காகவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவராக காட்டிக்கொள்வது பிழையானது சகோதரர்களே. அதே நேரத்திலே நபியின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் தான். ஆனால் நபியின் குடும்பம் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு என்று பல வித்தியாசமான சட்டங்கள் கிடையாது. பொதுவாக வித்தியாசமான சட்டங்கள் கிடையாது. ஜக்காத்து விஷயத்திலும் பைத்துல் மால் அல்லது கனிமத்து சொத்துக்களை பங்கிடுவதிலும் தவிர மற்றபடி எல்லோருக்கும் போன்ற சட்டங்கள் தான் அவர்களுக்கும் இருக்கின்றது. அவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுமையிலே நபி சொன்னார்களே, மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு, ஒருவனுடைய அமல் போதாது, நாளைக்கு சுவர்க்கத்துக்கு போக கேள்வி கணக்கு அவசரமாக நடக்க அவர் செய்த அமல் போதாது, சுணங்குகின்றது, தாமதமாகின்றது. அந்த நேரத்திலே நான் இன்ன குடும்பம் அன்ன குடும்பம் என்று சொல்லி தனது பரம்பரையை சொல்லிக் கொண்டு அவசரமாக போக முடியாது என்று சொன்னார்கள். எனவே அந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையையும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபியை மதிப்பது, நபி விடயத்தில் நாம் கடமைப்பட்டிருப்பது என்று சொல்லுவோமே, எமது கடமைப்பாடுகள் அவைகளில் ஒன்றுதான் நபியுடைய அந்த அருமை தோழர்களை மதிப்பது என்பது, அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது என்பது. மதிப்புக்குரியவர்களே, நபி பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள், தனது தோழர்களை சிறப்புப்படுத்தி, அல்லாஹுவே அவர்களை சிறப்புப்படுத்தி அவர்களுக்கு நச்சான்று வழங்கி இருக்கின்றான். மனிதர்கள் தானே, பிழை நடக்கலாம் தானே என்பது பொதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களை போன்று அவர்களை நாங்கள் அப்படி அளக்க முடியாது. அவர்களிலும் தவறு செய்தவர்கள் இருப்பார்கள் தான், பிழைகள் நடக்கலாம் தான். ஆனால் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த சந்ததி அவர்கள் தான். நபிமார்களில் மிகச்சிறந்த நபியை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். வந்த நபிமார்களுடைய தோழர்களிலே மிகச்சிறந்த தோழர் சந்ததி ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். சஹாபாக்கள் விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எதிரிகளாக இருந்தாலும் கூட இஸ்லாத்தின் நபியை பற்றி கண்டபடி பேச மாட்டார்கள். காரணம், அது எடுபடாது. முஸ்லிம்கள் அதை ஜீரணிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்றெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள். நபி பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவே மார்க்க விடயத்தில் சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு, நபியை விட்டும் மார்க்கத்தை விட்டும் முஸ்லிம்களை தூரப்படுத்துவதற்கு எதிரிகள் குறியாக எடுத்துக்கொண்டது யாரை தெரியுமா? நபியின் தோழர்களை. நபியின் தோழர்களை பற்றி கண்டபடி விமர்சனம், இல்லாத பொல்லாத அபாண்டங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவைகள் அப்படி எழுதப்பட்டு வாசிக்கப்படும் பொழுது இப்படி நடப்பார்களா என்று வரும் பொழுது சில பேர் யோசிப்பார்கள், மனிதர்கள் தானே, நடந்திருக்கலாம். அப்படி வரும் பொழுது நடந்தே விட்டார்கள் என்ற எண்ணம் மனதிலே பதிய அவர்களை பற்றிய மதிப்பு குறைந்துவிடும். சஹாபாக்களை பற்றிய மதிப்பு எந்த அளவுக்கு குறைகின்றதோ அங்கே வரும் பேராபத்து என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்கள் தானே இந்த சுன்னாவை எங்களுக்கு எத்தி வைத்தார்கள், அந்த சஹாபாக்கள் தானே இந்த குர்ஆனை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், எத்தி வைத்தார்கள். எனவே இதை நம்பலாமா? இப்படிப்பட்டவர்கள் சொன்னவைகளிலே உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு என்றெல்லாம் மார்க்கத்திலேயே சந்தேகம் வந்து விடலாம். அதனால் தான் சஹாபாக்கள் விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் விடயத்தில் பொதுவாக அவர்களை கண்ணியப்படுத்தி மகத்துவப்படுத்த வேண்டும். எனவே இந்த நபியுடைய விடயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அல்லது நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அல்லது பொதுவாக எமது கடமைப்பாடுகள் என்ற பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றன. இவைகளை புரிந்து அறிந்து அந்த நபியுடைய விடயத்தில் நாங்கள் அவர்களை சரியாக அன்பு வைத்து அந்த நபியுடைய அன்பை நாமும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரியவர்களே, நபி விடயத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ற பட்டியலில் நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னும் எஞ்சியிருக்கும் ஒன்றுதான் அருமை நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுவது என்பது. பொதுவாகவே பாங்குக்கு முன் ஸலவாத்து என்பது ஒன்று கிடையாது. ஸலாத்துன் நாரியா என்ற ஒரு முறை கிடையாது. அது மார்க்கத்தில் இல்லாதது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் மக்கள் புதிதாக உருவாக்கி கொண்ட, மக்கள் பித்அத்தாக வடிவம் கொடுத்து துவங்கி கொண்ட பல ஸலவாத்து முறைகள் சமூகத்திலே இருக்கின்றன. அதுவெல்லாம் கூடாது கூடாது என்று நாங்கள் பேசி அதை பற்றி நாங்கள் ஒரு வெறுப்பு, அந்த முறை பிழை என்று எங்களது மனதிலே பதிந்து, அதனால் இன்னும் ஒரு விஷயம் இருக்கின்றது தெரியுமா, ஸலவாத்தை பற்றிய எண்ணமே இல்லாமல் போய்விடக் கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாங்குக்கு முன் ஸலவாத்து கிடையாது என்பது மெய்தான். ஸலவாத்து என்பதற்கு நாம் புதிய வடிவங்கள் கொடுக்கவும் முடியாது. அடிப்படையில் ஒரு அமல் இருக்கின்றது என்றிருந்தால் அதை வைத்துக்கொண்டு அந்த அமலுக்கு நாம ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை, நாம அதை செய்வதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை, அல்லது நாம அந்த அமலை செய்வதற்கு என்று குறிப்பிட்ட ஒரு இடத்தை, அது அந்த வணக்கத்தில் உள்ளது, அதுவும் புனிதம் என்ற அமைப்பிலே நாங்கள் வடிவமைக்க கூடாது. அது பித்அத்தானது. என்னதான் அப்படி ஒரு அமல் இருந்தாலும் கூட இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோமே, ஸலவாத்து என்றொன்று பொதுவாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையிலும் கூட ஸலவாத்து விசேஷமாக இருக்கின்றது. ஆனால் நபி பிறந்த தினத்துக்காக என்று அதை குறித்து அதற்கு வித்தியாசமான வடிவம் கொடுப்பது நபி காட்டி தந்த வழி அல்ல சகோதரர்களே. எனவே அடிப்படையில் மார்க்கம் சொல்லித்தந்த, மார்க்கம் வழிகாட்டிய வலியுறுத்திய ஒரு இபாதத்தாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லாத எண்ணிக்கையோ வடிவங்களோ வேறு விதங்களோ அதற்கு நாங்கள் கற்பிக்கவோ ஆரம்பிக்கவோ கூடாது என்பது உண்மை. மற்றபடி ஸலவாத்து என்பது ஒரு மகத்தான அமல். அந்த ஸலவாத்து விடயத்தில் நாங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். எம்மேல் சிலர் நினைத்து கொண்டிருப்பதை போன்று நபியின் பெயரை சொன்னால் அதை கேட்கும் பொழுது மாத்திரம்தான் ஸலவாத்து என்று கிடையாது. அதுவும் ஒன்றுதான். நபி அவர்கள் சொன்னார்களே, எனது பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற கருத்தும் நான் கூறப்பட்டு ஸலவாத்து சொல்லாதவன், அதை கேட்டு ஸலவாத்து சொல்லாதவன் உலோபி, கஞ்சன் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். மற்றபடி நபியின் பேர் சொல்லப்பட்டால் மட்டுமல்ல ஸலவாத்து. ஸலவாத்து என்பது பொதுவான ஒரு அமல், அது ஒரு முக்கியமான அமல். அதில் சில கட்டங்களில் சில இடங்கள் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அந்த இடங்களில் குறிப்பாக ஸலவாத்து இருக்கின்றது. இதே பாங்கு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதாகவும், ஸலவாத்து சொல்லித்தான் பாங்கு சொல்ல வேண்டும் என்பது போன்று சமூகம் நினைக்கின்றது. பாங்குக்கு முன் ஸலவாத்து என்பது ஒன்று இஸ்லாம் காட்டித் தரவில்லை. மற்றபடி அதை அவ்வளவு அக்கறையாக செய்பவர்கள் பாங்கு முடிந்ததன் பின்னால் ஸலவாத்து சொல்வது கிடையாது. நபி அவர்கள் பாங்கு முடிந்ததன் பின்னால் ஸலவாத்து சொல்லும்படி சொல்லி இருக்கின்றார்கள். பொதுவாக ஸலாத் என்பது ஒரு மேலான அமல். மதிப்புக்குரியவர்களே, இவ்வளவு எமக்கு செய்த அந்த நபி அவர்கள், எங்களுக்காக இவ்வளவு தன்னை அர்ப்பணித்த தியாகம் பண்ணிய நபி அவர்கள் தனக்கு என்று ஒன்றையுமே எங்களிடத்தில் கேட்கவில்லை. ரெண்டே ரெண்டு விடயங்களை தான் கேட்டிருக்கின்றார்கள் நான் அறிந்த மட்டில். ஒன்று, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்தது, வசீலா என்ற அந்தஸ்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று துஆ கேளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் ஸலவாத்து நபி அவர்கள் சொல்லுவதில் இருக்கின்றதே, நாம் ஸலவாத்து சொல்லுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஸலவாத்து சொல்வதாகவும் வருகிறது, மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுவதாகவும் வருகின்றது. நாமும் ஸலவாத்து சொல்லும்படி அல்லாஹ்விடம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லுகின்றோமே, நபி மீது ஸலவாத்து உண்டாவதாக என்று சொல்லுகின்றோமே. இதற்கு என்ன வித்தியாசங்கள் என்றால், அல்லாஹ் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறான், அல்லாஹ் யாருக்காவது ஸலாத்து சொல்லுகிறான் என்றிருந்தால் அல்லாஹ் அவர் மீது அருள் புரிகின்றான், அன்பு காட்டுகின்றான், அவருக்கு நல்ல வழிகளை திறந்து விடுகின்றான் என்று பொதுவான அர்த்தம். மலக்குமார்கள் ஸலாத்து சொல்லுகிறார்கள் என்றிருந்தால் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற அர்த்தம். நாம் நபியின் மீது உதாரணமாக ஸலவாத்து சொல்லுகிறோம் என்றிருந்தால் அந்த நபிக்காக நாங்கள் துஆ கேட்கின்றோம். அந்த நபியின் அந்தஸ்தை உயர்த்த, அந்த நபியின் மதிப்பை கூட்ட, அவருடைய சுன்னா பாதுகாக்கப்பட, இப்படி பல விடயங்களை உள்ளடக்கியதாக பொதுவாக நாம் துஆ கேட்கின்றோம் என்ற அர்த்தம். மதிப்புக்குரியவர்களே, ஸலவாத்து நபிக்குத்தானே நாங்கள் சொல்லுகிறோம் என்றிருந்தால் அதில் நபிக்கு மாத்திரமல்ல பயன், அதில் எமக்கும் பிரயோஜனம். அதுதான் ஆச்சரியம். நபி அவர்கள் சொன்னார்களே, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அலைஹி
அஷ்ரன், யாராவது எனக்கு ஒரு சலாத்து சொன்னால், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது என்று மாத்திரம் உதாரணமாக ஒரு சலாத்து ஒருவர் என் மீது சொன்னால் அவருக்கு என்ன வாக்கியம் தெரியுமா? அல்லாஹ் அவர் மீது 10 சலாத்து சொல்லுகிறான். ஒன்றுக்கு 10ஆக, அதுவும் அல்லாஹ் சலாத்து சொல்லுகிறான் என்றிருந்தால் நபிக்கு நாங்கள் சலவாத்து சொல்ல போய் எமக்கு அல்லாஹுடைய அருள் ஒன்றுக்கு 10ஆக கிடைக்கின்றது என்றுதான் அர்த்தம். எனவே மகத்தான இந்த அமலை நாங்கள் உணர வேண்டும், அதை நாங்கள் அதிகம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளில் கூட விசேஷமாக நபிகளார் மீது சலவாத்து சொல்லும்படி நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அதற்கு எண்ணிக்கை பொதுவாக கிடையாதுதான், பொதுவாக அதற்கு நேர காலமும் கூட பொதுவாக கிடையாது. குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான், பாங்குக்கு பின்னால் மாத்திரம்தான் என்றிருந்தில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சலவாத்து சொல்லுவோம் என்றிருந்தால் எங்களுக்கு அதனால் நன்மைகள் கிடைக்கும் சகோதரர்களே. அடுத்ததாக கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். நபி அவர்கள் வசீலா விடயத்தை சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவிடத்தில் எனக்கு வசீலாவை கேளுங்கள் என்று சொன்னார்கள். வசீலா என்பது என்ன என்றும் விளங்கப்படுத்தினார்கள். வசீலா என்பது என்ன தெரியுமா? மறுமையிலே இருக்கும் ஒரு பெரிய அந்தஸ்து, மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தே அல்லாஹுவின் அடியார்களில் ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது. அந்த ஒருவராக நான் இருக்க விரும்புகிறேன். எனவே அல்லாஹ்விடத்தில் அதை கேளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, இந்த வசீலாவை கேட்பது என்பது அதிகமாக வருவது எங்க தெரியுமா? பாங்குடைய துவாவிலே. பாங்கு விடயத்தில் சில விடயத்தை நாங்கள் எமது ஞாபகத்துக்கும் கவனத்துக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாங்கு என்பது மேலான ஒரு திக்ர், அது மேலான ஒரு அழைப்பு. அந்த பாங்கு விடயத்திலே பாங்குக்கு பதில் சொல்வது என்பதும் பாங்கின் துவாவை ஓதுவது என்பதும் நாம் அண்மை காலமாக பார்க்கின்றோம். எமக்கு மத்தியிலே அருகி வரக்கூடிய அல்லது கவனக்குறைவாக இருக்கப்படக்கூடிய விடயங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. மதிப்புக்குரியவர்களே, பாங்குக்கு பதில் சொல்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்குக்கு பதில் சொல்லும்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். பாங்குகள் கேட்டால் நாம் நினைத்திருக்கின்றோம் சில பேர் சத்தம் போடக்கூடாது, ஒன்றுமே பேசாமல் அப்படியே இருந்துவிட வேண்டும் என்று. சிலவர் அப்படியே மௌனமாக இருப்பார்கள். பெண்கள் தலையை மறைத்து கொண்டு முக்காட்டை போட்டுக் கொள்ளுவார்கள். அடிப்படையில் மௌனமாக இருக்கும்படி சொல்லப்படவில்லை. பேசாமல் இருப்பது நல்லது என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். பாங்குக்கு பதில் சொல்லாது உதவும் என்பதனால் சலபுகளை சேர்ந்த ஆரம்ப காலத்து நல்லடியார்களில் சில பேர் இப்படி சொன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். குன்னா நுஹத்தசு அன்னஹும் கானூ யஸ்தமிஊன லில் முஅத்தினி கமா யஸ்தமிஊன லில் குர்ஆனி. குர்ஆன் ஓதப்படும் பொழுது எப்படி அமைதியாக காது தாழ்த்தி கேட்பார்களோ அதே போன்று பாங்கையும் கேட்பார்கள் என்று சலபுகளில் சில பேர் இருந்ததாக சொல்லுகின்றார்கள். பொதுவாக பேசுவதில் பிழை இல்லைதான், ஆனாலும் முக்கியம் அங்கு மௌனமாக இருப்பதா என்பது அல்ல. நாங்கள் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். பாங்குக்கு பதில் சொல்லும் முறையை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பாங்குக்கு நாங்கள் பதில் சொன்னால் என்ன கிடைக்கின்றது என்று பார்த்தால் நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த நீண்ட ஹதீஸிலே முஅத்தின் பாங்கு சொல்லுவதை கேட்டு இப்படி எப்படி அவர் சொல்ல சொல்ல அதுக்கு பதில் சொல்லி அதற்கு பின்னால் என் மீது சலவாத்து சொல்லி அதற்கு பின்னால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா என்ற இந்த துஆவை ஓதி எல்லாம் முடிப்பார் என்றிருந்தால் அவர் தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு போய்விடுவார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பாங்குக்கு பதில் சொல்வதும் அதற்கான துஆவை ஓதுவதும் நாம் சுவர்க்கம் போவதற்கு காரணம், எமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம். இன்னும் ஒரு இடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், முஅத்தின்கள் பாங்கு சொல்வதை கேட்டால் அவர்களை சொல்லுவதை போன்று சொல்லுங்கள். ஃபஇதன் தஹைத ஃபஸல் துஅதா. எல்லாம் சொல்லி முடிந்ததன் பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள், கேட்டது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூட சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, நபிகளுக்கு வசீலாவை கேட்பது என்பது நபி அவர்கள் இம்மிடத்திலே சொன்னார்கள், அது பெரிய அந்தஸ்தே. அந்த வசீலாவை நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், முஹம்மது நபிக்கு வசீலாவை கொடு என்று கேட்க எமக்கு கிடைக்கும் பாக்கியம் என்ன தெரியுமா? ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனது சிபாரிசு, எனது பரிந்துரை மறுமையிலே அவருக்கு ஹலாலாகிவிடும், அவருக்கு அது தரிபட்டு விட்டது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த பாக்கியங்கள், இந்த அமல்களை செய்வதன் மூலமாக நாமும் பாக்கியவாதிகளாக மாறுவோம். எனவே நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லும் விடயத்தில் கூட அக்கறை செலுத்தி அதை சரியான
சரியான வடிவத்தில் மார்க்கம் சொல்லித்தந்த முறையில் அதிலிருந்து பயன்பெறுவதற்கும் பாங்கு விடயத்தில் பாங்குக்கு பதில் சொல்லும் சிறப்புகளை புரிந்து பாங்கின் துவாக்களை ஓதுவதில் நாங்கள் அக்கறை செலுத்தி இந்த சிறப்புகளை அடைந்து கொள்வோமாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் அளிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.